ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பக்கான ஒரு காம்பினேஷனாக இந்த தக்காளி குழம்பு. டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. வாங்க எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட ஒரு 4-5 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து திக்னஸ்க்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டு திக்காக இருக்கணும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்க விட்டு இறக்குங்க. தக்காளி குழம்பு ரெடி. தேங்க்யூ. கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.